ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நுகர்வோர் சட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நுகர்வோர் வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும், நுகர்வோர் பாதுகாக்கப்படுறதுக்காக அரசு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்ன, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி வந்து உன் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 135ல் ஒரு 15 சட்டங்கள் இருக்குது. நுகர்வோர் சட்டங்கள்னு சொல்லி ஒரு 15 சட்டங்கள் இருக்குது. உனக்கு இந்த கொஸ்டின் வந்து நுகர்வோர் சட்டங்கள் வந்து 3 மார்க்லேயும் இருக்குது, 5 மார்க்லேயும் இருக்குது. ஸோ 3 மார்க்குக்கு 3 பாயிண்ட் எழுது, 5 மார்க்குக்கு 5 பாயிண்ட்ஸ் எழுது. நான் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் என்னென்ன சட்டங்கள் இருக்குங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்திய ஒப்பந்த சட்டம் 1872. இந்த வருஷங்கள் எல்லாமே என்னதுன்னா அந்த சட்டம் எப்போ வந்துச்சுங்கிறது தான் இந்த வருஷங்கள் மென்ஷன் பண்ணுது. 1872ஆம் ஆண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் வந்து மக்கள் ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை உறுதி செய்கிறது. ஸோ விற்பனையாளருக்கு மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் என்னது, கரெக்டான முறையில் பொருட்களை விற்பனை செய்கிறது, இவங்க தரம் குறைவான பொருட்களை வாங்காமல் இருக்கிறது, தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுக்கறது. ஸோ இதுதான் ஒரு ஒப்பந்தம் மாதிரி. அடுத்தது வணிக குறிகள் சட்டம் 1999. இந்த சட்டம் பொருட்களில் மோசடியான வணிக குறியிடுவதை தடை செய்கிறது. ஸோ வணிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு இருக்கக்கூடிய குறியீடுகள், பொருட்களுக்கான குறியீடுகள் என்னவோ அது சரியான முறையில் இருக்கணும். அடுத்தது போட்டி சட்டம் 2002. இந்த சட்டம் வந்து ஆரோக்கியமற்ற வணிக போட்டிகளில் இருந்து நுகர்வோரை பாதுகாக்கின்றது. அதாவது போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் அதிக லாபம் ஈட்டணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, பொருட்களை வந்து தர குறைவாகவும் அந்த மாதிரி விற்கிறாங்க, விலையை கூட்டி வச்சு விற்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், கலப்படம், நிறைய பிரச்சனைகள் பார்த்தோம். எதனால் இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்க அதிக லாபம் ஈட்டணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி போட்டிக்காக நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காற்று மாசுபடுதல் தடை சட்டம். ஸோ இது வந்து 1981 கொண்டு வரப்பட்டது. இச்சட்டம் இந்தியாவில் காற்று மாசடைவதை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றது. ஸோ தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய மாசுபாடான புகைகள் இருக்கும்ல, ஸோ அந்த புகைகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் இருக்கணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். அடுத்தது போதைப் பொருட்கள் சட்டம். இது வந்து 1985ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது போதைப் பொருட்களை தயாரிப்பதை தடை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இது போக பொருட்கள் விற்பனை சட்டம் 1930, அத்தியாவசியமான பொருட்கள் சட்டம் 1955, வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் சட்டம் 1937. அதாவது தரமான வேளாண்மை பொருட்கள் கிடைக்கணும், உற்பத்தி பொருட்கள் வந்து நல்ல தரத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் 1954. அதாவது உணவுப் பொருட்கள் வந்து தரமானதாக இருக்கணும், நுகர்வோர்களோட உடல்நலத்தை எந்த விதத்திலையும் அந்த உணவுப் பொருட்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த உணவுப் பொருள் கலப்பட தடை சட்டம். அடுத்தது எடை மற்றும் அளவுகள் சட்டம் 1977. ஸோ அளக்கக்கூடிய அளவுகளை தான் நமக்கு அளந்து தரக்கூடியது வந்து கரெக்டான எடை உள்ளதாக இருக்கும், எடையில வந்து குறைவோ அதிகமோ இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சட்டம். அடுத்தது இது போக இந்திய தர நிறுவன சட்டம், மருத்துவ பொருட்கள் சட்டம், மருந்து அழகு சாதன பொருட்கள் சட்டம், உணவு பாதுகாப்பு தர சட்டம், பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் சொல்லி இந்த மாதிரி மொத்தம் 15 சட்டங்கள் உன் புக்கில் இருக்குது. நான் கரெக்டாக குறித்து தரேன், எந்த சட்டத்தை படிக்கணும்னு சொல்லி நான் குறித்து தரேன், அதை மட்டும் படி, மற்ற எல்லாமே நீ படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளோ வருஷத்தையும் உன்னால் மனப்பாடம் பண்ணவும் முடியாது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய என்னதுன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 1986. 1986 தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது வந்து மைய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் வந்து அமலாக்கம் செய்தது எப்பன்னா 15/3/1987. ஸோ நுகர்வோர் சட்டம் கொண்டு வரப்பட்ட மறு வருஷமே அதை என்ன ஆக்கிட்டாங்க, அமல்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை திருத்தி அமைக்கப்பட்டது எப்பன்னா 1993. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம், கோப்ரான்னு சொல்லி என்ன செய்யலாம், ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள். இந்த சட்டத்தோட நோக்கம் என்ன பர்பஸ்க்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, இதோட மெயின் நோக்கம் என்ன, நுகர்வோர் பாதுகாப்புக்காக தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது. அதாவது என்னன்னா நுகர்வோருடைய உயிருக்கும், கலப்படங்கிற காரணத்தினால நுகர்வோரோட உயிருக்கும் உடைமைக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்கக்கூடாது. ஸோ அப்படி விளைவிக்கக்கூடிய பொருட்களை அவங்க என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம். அடுத்தது தரமான அளவு பொருட்களை வந்து தரம், சுத்தத்தன்மை, விலை, தரநிலை எல்லாமே கரெக்டான முறையில் இருக்கணும். அதில் கொடுக்கப்பட்டிருக்க தகவல்கள் வந்து நுகர்வோருக்கு சரியான முறையில் சென்றடையணும், அதுவும் இதோட நோக்கம். வணிகரோட நியாயமற்ற வணிக நடைமுறையிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது. அதாவது நியாயமற்ற வணிக நடவடிக்கைகள்னால் என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ அது மூலமாக நுகர்வோர் வந்து
பாதிக்கக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இதன் நோக்கம் அது. சுரண்டல் நடைமுறைகளுக்கு எதிராக தீர்வுகளை தேட நுகர்வோருக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ சுரண்டல்ல இருந்து மக்களை காப்பாற்றுறது, நுகர்வோரை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம் சுரண்டப்பட்ட நுகர்வோர்கிட்ட இருந்து சுரண்டப்பட்ட வியாபாரிகள்கிட்ட இருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது. நுகர்வோரோட உரிமைகள் கடமைகளை அறிந்து கொள்ள செய்து. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, நுகர்வோரோட உரிமைகள் என்ன கடமைகள் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. ஸோ அதை தெரியப்படுத்துறதும் இந்த சட்டத்தோட நோக்கமாக இருந்தது. தரமான பொருட்களை சரியான விலையில் கிடைக்க செய்வதும் இந்த சட்டத்தோட நோக்கமாக இருந்தது. ஸோ இந்த நோக்கங்கள் உனக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் படித்தா போதும். இதுதான் இந்த சட்டத்தோட நோக்கங்கள். இந்த நோக்கங்கள் காரணம் எதுக்காகனா பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுங்கிற பர்பஸ்க்காக கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தோட மெயின் நோக்கமே நுகர்வோரை பாதுகாக்கிறது தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வாங்குவோர் ஜாக்கிரதை கோட்பாடு. அதாவது என்ன வாங்குவோர் ஜாக்கிரதைன்னா என்ன அப்படின்னா, வாங்குறவங்க யார், வாங்குவோருங்கிறது இது யாரை குறிக்கி, நம்மளை தான் குறிக்கும். நுகர்வோராகிய நம்மளை தான் என்ன சொல்கிறோம், வாங்குவோர்னு சொல்கிறோம். ஸோ அப்படி நுகர்வோர் வாங்கிய பொருட்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை, இல்லை டேமேஜாக இருக்குது, குறைபாடாக இருக்குது, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா அந்த இடர்பாடுள்ள பொருட்கள், அந்த இடர்பாடுகளுக்கு வாங்குவரே பொறுப்பேற்கிறது. ஏன்னா நம்ம கடையில் போய் பொருட்கள் வாங்கையில நம்ம என்ன செய்ய மாட்டோம், பில் வாங்க மாட்டோம். அப்படிங்கையில நம்ம என்ன செஞ்சிடும், அந்த பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும். இப்போ அதாவது கரெக்டான பொருளாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கான்னு வீட்டில் கடையில் வச்சு நம்ம செக் பண்ணுறது கிடையாது. ஸோ நமக்கு டக்குன்னு அவசரத்தில் என்ன செஞ்சிடும், பில்லு கூட வாங்காமல், அவன் வாங்கலைன்னா நல்லதுன்னு நினச்சிட்டு அவன் பில்லு இது பண்ண மாட்டான், டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காண்டி அவன் பில்லை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பான். நம்மளும் அவசரத்தில் பில் வாங்காமல் வந்துடும். ஸோ இப்படி வாங்கிட்டு வந்த பிறகு அந்த பொருள் குறைபாடுடைய பொருளாக இருந்தால் நம்ம அதை திருப்பி கடையில் கொடுக்கல, அவன் வாங்க மாட்டான். முதலே நீங்கள் செக் பண்ணியிருக்கணும், இல்லை பில்லு இருக்கா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால் வாங்கக்கூடிய நம்ம தான் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் வாங்குவோர் ஜாக்கிரதைங்கிற கோட்பாடு. நுகர்வோரை எச்சரிக்கை செய்யும் தத்துவமே தான் இந்த வாங்குவோர் ஜாக்கிரதை, இல்லை வாங்குவோர் விழித்திரு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விற்பனையாளர் ஜாக்கிரதை. நம்ம வாங்கக்கூடிய நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ஓகே. இது என்ன விற்பனையாளர் ஜாக்கிரதை, அதாவது விற்பனையாளர்கள் தங்களுடைய பொருட்கள் பற்றின விவரங்களை விளம்பரம் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி வெளிப்படுத்தையில் அந்த விளம்பரங்களில் வரக்கூடிய தகவல்கள் உண்மையானதாக இருக்கணும். அப்படி உண்மையானதாக இல்லைன்னா நுகர்வோர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த விளம்பரம் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் விளம்பரம் செய்யப்பட்ட பொருளின் உற்பத்தியாளர்களே தயாரிப்பாளர்கள் மீது என்ன செய்கிறாங்க, மனு தாக்கல் செய்கிறாங்க, அதாவது கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால விற்பனையாளர் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருந்து கரெக்டான முறையில் விளம்பரம் செய்யணும். விளம்பரத்தில் செய்யக்கூடிய தகவல்கள் உண்மையானதாக இருக்கணும். ஸோ தவறானதாக இருந்தால் பாதிப்பு யாருக்கு, விற்பனையாளருக்கு. ஸோ கரெக்டான உத்தரவாதத்தோடைய பொருளாக உத்தரவாதத்தின் அடிப்படையில் விற்பனையாளர் என்ன செய்யணும், பொருளை விற்பனை செய்ய வேண்டும். இதுதான் விற்பனையாளர் ஜாக்கிரதைங்கிற கோட்பாடு. ஸோ இதோட இந்த லெசன் முடியுதுமா. அடுத்த வீடியோவில் நான் இந்த லெசன் குறித்து தரேன். நீ கரெக்டாக பார்த்து குறிச்சிக்கோ. அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை தயவு செஞ்சு படித்து நோட்டில் எழுதிரு. ஒரு நாள் எழுதாட்டிலையும் மறுநாள் சேர்த்தாவது எழுதிரு. 2-3 நாள் நீ சேர்த்து வச்சுன்னா கஷ்டம். இப்போ நீ 2 மார்க் 3 மார்க் உனக்கு இவ்வளோத்துக்கும் நான் 5 மார்க் கொடுக்கல, 2 மார்க்கும் 3 மார்க்கும் மட்டும்தான் படிக்க கொடுக்கேன். ஸோ நீ இந்த 2 மார்க் 3 மார்க்குமே நீ ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும், உனக்கு தான் கஷ்டம். நாளைக்கு கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, உன்னால் எக்ஸாம் சமயம் உன்னால் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது பிள்ளைங்களுக்கு மிஸ் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக படிக்கிறதுக்கு தரீங்க எதுவும்னா கூட நீ மெசேஜ் அனுப்பி, நான் கொஞ்சம் குறைச்சாவது தரேன், ஒரு நாளைக்கு 4 கொஸ்டின் தரேன். ஆனால் 2 மார்க் 3 மார்க் உனக்கு நான் 3 மார்க்கே 2 மார்க் மாதிரி தான் குறித்து கொடுத்துருக்கேன். ரொம்பலாம் பெருசாக குறித்து கொடுக்கல, எல்லாமே சின்னதாக தான் குறித்து கொடுத்துருக்கேன். அதனால் கரெக்டாக உட்காந்து படிக்காமல் இருக்காத. 2 மார்க் உனக்கு கம்மி சின்னதாக இருக்கிறனால தான் நான் மொத்தமாக 2 மார்க் உனக்கு படிக்க கொடுக்குறேன். ஏதாவது பெண்டிங் கடந்துச்சு அப்படின்னா மறுநாள் 3 மார்க்காவோடு சேர்த்தாவது எழுதி பார்த்தா தான் மனசில் பதியும். அதுக்காண்டி தான் உன்னை நான் என்ன சொல்கிறேன், எழுதுனே நான் சொல்கிறேன். அதனால் கரெக்டாக என்ன செஞ்சிரு, எழுதிரு. அப்படி இன்கேஸ் எழுத முடியலை அப்படின்னா வீட்டில் பேரண்ட்டையாவது ஒப்பிச்சிரு. நான் அதுக்காக தான் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறதே. ஸோ ஹோம்ஒர்க் சும்மா கொடுக்குறாங்கங்கிறதுக்காக நீ அனாவசியமாக அந்த ஹோம்ஒர்க்கை உதாசீனப்படுத்திடாத. உட்காந்து என்ன செய்யி, படிக்காமல் தயவு செஞ்சு இருக்காத. உனக்கு எழுத முடியாத சுச்சுவேஷன் அப்படி கஷ்டம் அப்படின்னா வேணால் உன் பேரண்ட்டை யார்ட்டையாவது ஒப்பிச்சுட்டு அந்த காமர்ஸ் டெஸ்ட் நோட்லேயே இந்த போர்ஷனை நான் எங்கள் அம்மாட்ட ஒப்பிச்சேன்னு சொல்லி சைன் வாங்கிடு. அதுக்கு அடுத்ததுலேருந்து நீ எழுத ஆரம்பி. இல்லை ஏன்னா அதுவும் முடியாதுன்னா ஒப்பிச்சேன்னு சைன் வாங்கிக்கோ. மற்றபடி முடியாத பட்சத்தில் நீ கண்டிப்பாக என்ன செய்யுதுட்டு எழுதுறது தான் நல்லது. உன் மனசில் நல்ல பதியும். அட்லீஸ்ட் ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ளே 2 மார்க் 3 மார்க்கையாவது நீ படித்து முடிச்சிரு. 5 மார்க் கூட ஸ்கூல் திறந்த பிறகு நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்காக பார்த்து கூட உன்னை நான் படிக்க வச்சுக்கிருவேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் என்ன செஞ்சிரு, வரிசையாக நான் நடத்த
படிச்சுட்டு எதையும் பெண்டிங் வச்சிடாத, தயவு செஞ்சு உட்காந்து படி. டைமை வேஸ்ட் பண்ணாத. டிவிலேயே ஃபுல்லாகவும் உட்காந்துட்டு இருக்காத. டிவி நாளைக்கு நமக்கு சோறு போடாது, படிப்பு மட்டும்தான் சோறு போடும். அதை நினைவு வச்சுக்கோ. ஸோ ஒழுங்காக உட்காந்து படி, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.